Hello guys, this is auto driver Balakrishnan. I'll put some posts in Instagram earning per day 5,000. 5,000 are not possible guys. Someone putting 2,000 on the 2,000, it's very hard to drive in roadside na. That is also it's very tough. 2,000 is very entirely romba kastam. 2,000 also it's very tough. But you think the 5,000 very it's not possible first. Someone சேயிங் இன் வீடியோஸ் எல்லாமே ஒரு லைக்கு வியூஸ்க்கு தான். அப்போலாம் பண்ண முடியாது. நானே அப்படித்தான் போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்ல கவர்ல 5000 பத்தே வருமா தான் போட்டிருப்பேன். வருமா வராதான்னு தெரியல. லோன் போட்டேன் 5000லாம் ஓட்ட முடியாது guys. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஏரியாலாம் எக்கச்சக்கமா ஆட்டோ வந்துச்சு. வாய்ப்பே இல்லை. முதல்ல ஒரு ஆர்டரு இப்படிதான் பார்ப்பேன், டப்புன்னு எடுத்துருவான். போடுறதுக்குள்ள ஒரு ஆர்டர் போயிடுது. என்னடா டே அப்ப நாங்களாம் எப்படா ஓட்டுறது? ரொம்ப ரொம்ப கஷ்டம் guys. ஏன்னா சென்னையில் ஆட்டோ அதிகமாயிடுச்சு. பார்க்குறவங்களாம் வந்து இன்னைக்கே நான் 2-3 பேர் கேட்டான், அப்பா எவ்வளோப்பா ஓட்டுற ஒரு நாளைக்கு, எவ்வளோப்பா சம்பாதிக்கிற, எவ்வளோப்பா ஆட்டோ அப்படிங்கிறான். ஏண்டா நானே ஆர்டர் இல்லாமல் லாஸ்ட் ஒன் ஹவராக உட்காந்துக்கிறேன். என்கிட்ட போய் இந்த கேள்விக்கு என்ன வெறுப்பேற்றுறான். வந்து நான் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நாள் ஓட்டுறேன். இல்லையா ஜி, நான் இன்ஸ்டால்லாம் பார்க்குறேன், எல்லாம் 3000 4000ன்றானுங்க, எப்படி ஜி அப்படின்றான். ஏய் அதெல்லாம் சும்மாடா. அந்த வீடியோட பேஜ் அவனோட வியூஸ் போய் பாடுறா, ஒரு 50,000 1,00,000 பேர் பார்த்துருப்பாங்கடா. அதுக்காக அவன் சொல்றான்டா, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றான். அவன் ஒத்துக்க மாட்டான். ப்ரோ நீங்க மட்டும் ஓட்டுறீங்க, நான் ஏன் ஓட்டணும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி ஓகே, அவன் ஒத்துக்க மாட்டான், இவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதெல்லாம் இப்போ அந்த வீடியோவே போடுறேன். இப்போ வேற நான் வாங்கும்போது, நான் வாங்கி ஒரு 1.5-2 வருஷம் ஆகுது. அப்போ கூட அவ்வளோ ஆட்டோ இல்லை. இப்போ வந்து பார்க்குறவங்களாம் ஆட்டோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனே அவங்க தெரிஞ்சவங்க ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பார்க்குறவங்களாம் நல்லா வருமானம் சொல்லிட்டு எல்லாம் ஆட்டோ வாங்குறது என்ன ஆகுது? வருமானம் கம்மியாயிடுச்சு, ஆர்டர் கம்மியாயிடுச்சு, மக்கள் அதிகமாக ஆட்டோ வாங்க ஆரம்பிச்சு. இப்போ வீட்டுக்கு ஒரு மரம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆட்டோ ஆயிடுச்சு. ஏன்னா ஐடி கம்பெனிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவனுங்க. இவனுங்க எல்லாம் ஆட்டோ வாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் தெரியல. படித்தவன்லாம் ஓட்டுறான், படிக்காதவனும் ஓட்டுறான். ஓட்டுங்க, நல்லது தான். எல்லாருமே ஓட்டுறது தப்பு கிடையாது. கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், அது ஓகே தான். பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், ரியாலிட்டி சொல்லுங்க. நான் இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன், இவ்வளோதான் உண்மையாக சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் போகிற போக்கு ஒரு பாம்பு ஒன்று போட்டு போயிடுறீங்க 3000 4000. என் ஃப்ரெண்டுங்களே எப்பா ஐயோ ஒருத்தெல்லாம் வந்து ஐயோ இவன் 3000 4000 ஓட்டுறான், என் தெரிஞ்சு வீடு வாங்கிடுவான், கார் வாங்கிடுவான், ஒரு ஆட்டோ வாங்கிடுவான், பிஸ்னஸ் பண்ண போறான் அப்படிலாம் நினைச்சுக்கிறானுங்க. கேட்டாடே நான் அவன்கிட்ட என்ன சொல்றது? சொல்லி பார்த்தா கேட்கல, டிசின்னு போயிடுவாங்க கம்முன்னு. அவன் ஒரு ஐடியா வச்சுட்டானுங்க. அவ்வளோதான் பாலா, ஆட்டோ வாங்கிட்டான், அடுத்து வீடு காரு தான், அதுக்கப்புறம் வீடு தான், அவ்வளோதான் அப்படின்றானுங்க. என்னத்த சொல்றது இவனுங்கிட்ட? guys, it's not possible to drive 5,000 per day guys, and 2,000 also it's very hard to drive guys. இவனுங்க வீடியோ வேடு கூட மாட்டாங்க. சென்னையே ஒரு கடுப்பு. எட்ட பக்கம் சுத்தி பார்த்துக்கிறானுங்க. ஏன்னா பாம்பை கூட வந்தேங்க. வெரி டஃப் டு ரைட் 5,000 guys. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன். புது ஆளுங்க கூட இப்போ வந்து ஆட்டோ ஃபீல்டுக்கு வராங்கன்னா அவங்களே வந்து ஒரு மோட்டிவேட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பீதியை கலப்பிட்டு போயிடறாங்க. 5000 வருது, 4000 வருது, 3000. அதெல்லாம் முடியாது. ரொம்ப கஷ்டம்டா உண்மையாவே. ரியாலிட்டியை சொல்லுங்க. நிறைய பேர் ஏமாந்து போயிடறானுங்க. இப்போ ஆட்டோ ஃபீல்டு வர தெரிஞ்சு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபீல்டு இருக்காது. ஏன்னா மெட்ரோ அங்கங்க மெட்ரோ முடிய போகுது. இன்னும் 2-3 வருஷத்துல மெட்ரோ முடிஞ்சுச்சுன்னா எல்லாரும் மெட்ரோ பார்க்க போயிடுவாங்க. ஆட்டோலாம் அப்போ ரொம்ப டிமாண்டு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோ வச்சுட்டு வேற வேலைக்கு தான் போற மாதிரி இருக்கும். அதனால யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி மெயினா இன்னொன்று சொல்றேன், கஸ்டமர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 20 போடும். அதுவே ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் மதியான டைம்ல வர அமௌண்ட்லாம் பார்த்தாலே வெறி ஏறுது. அதுக்கே நான் பிபி டேப்லெட் போன் போல, கம்பல்சரி 2 போன் போடுது. அவ்வளோதான் கைஸ், டுடே வீடியோ ஃபினிஷ். Another what I say, this is the main reason, this is the main thing. ஓகே, ஈவினிங்லேருந்து உக்காந்துக்கிறேன். நம்பத்தூர் திருமலா இல்லை, ஈவினிங்லேருந்து உக்காந்துக்கிறேன். சவாரியே வரல, என்ன பண்ணுறது? சவாரி இல்லாமல் யோசிச்சு முடி கொண்டது தான் மிச்சம். புரியுதா? நல்லா முடிவோடு இருந்தேன். இப்போ ஆட்டோ ஓட்டி முடி கொண்டது தான் மிச்சம். சவாரி வரும் நினச்சி யோசிச்சுக்கிறேன், எப்படா வரும். ஒன்றும் வரல. வேர்வை தான் வருது உட்காந்து காற்று இல்லாமல். அதனால தெரிஞ்சுக்கோங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் போற போக்குல பீதியை கிளப்பிட்டு போயிடுறானுங்க. அவ்வளோ வருது இவ்வளோ வருது. அவ்வளோதான்டா.